ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டுடே மார்னிங் பார்க்கலாமா? கிளம்பிட்டாச்சு. காஃபி சுட சுட எப்பவும் போல். காலையில் எழுந்திரிச்சோன்னு என் பையன் கேசரி வேணும்னு போட்டு ஆரம்பிச்சான். அதனால் கேசரி செய்யலான்னு கேசரி செய்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை, கொஞ்சம் எண்ணெய் சட்டியை வச்சு நெய் ஊற்றி அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தட்டில் தனியாக ஒரு கப் ரவையை நல்லா நெய்யில் வறுத்து பொன்னிறமாக லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இருக்கும். ஒரு கப் ரவைக்கு ஒரு 3-3.5 கப் தண்ணி வைக்கலாம். 3 வச்சாலே போதும். ஒரு கப் சுகர் போதும். 1க்கு 1 சுகரு, 1க்கு 3 தண்ணி. நல்லாயிருக்கும் கேசரி. நல்லா எடுத்துக்கணும். வறுக்க மாட்டிங்கன்னா அடியில் அடி பிடிச்சிடும். ஸோ 1க்கு 3 தண்ணி அளந்து வச்சுட்டு கேசரி பவுடர், லைட்டாக சால்ட்டு இதை போட்டுட்டு கொஞ்சம் கொதி வர வரைக்கும் மூடி வைக்கணும். மூடி வச்சு திறந்துட்டு கொதி நல்லா வந்த பிறகு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். நம்ம ரவை கொட்டி கிளறும்போது கொஞ்சம் கெட்டி பிடிக்காமல் இருக்கணும்னா சிம்மில் வச்சு தான் கொட்டி கிளறணும். நல்லா கிளறணும். இப்படி பாட்டு கேட்டுகிட்டே சமைக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது. ஒன்றுக்கு 1 சுகர் போட சொன்னால் அப்போ நல்லா வந்ததும் சுகர் போட்டு 1க்கு 1 கலர வேண்டியது. எப்பவுமே சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஏலக்காவை தட்டி அப்படியே போட்டுடுறாங்க கேசரியில். அப்படி போட்டால் சாப்பிட்ற அந்த இதே பிடிக்காமல் போயிடுது நிறைய பேருக்கு. ஏலக்காய் வாயில் தண்டு படிச்சுன்னா இந்த ஸ்வீட் சாப்பிட்டவே இஷ்டம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன ட்ரிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி ஒவ்வொருத்தவங்க தெரியாதவங்களுக்கு இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சுகர் போட்டு அதோட 2 ஏலக்காய் போட்டு நல்லா அடிச்சிட்டிங்கன்னா நல்லா அதோட மிங்கிளாகி நல்லா பொடியாகிடும். ஸோ அப்போ போட்டு கிளறும்போது நல்லா ஒரு ஃப்ளேவரும், ஆயில் எந்த ஒரு இதுவும் கொண்டு விடாது. ஃப்ளேவர் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும். நல்லாயிருக்கும் அந்த ஒரு ரெசிபி. ஸோ சுகரோடு அந்த ஏலக்காவை போட்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே தட்டி போடுறத விட இது நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கிளறிடணும். இதான் சுகரில் அந்த ஏலக்காய் போட்ட பவுடர். ஏலக்காவோட மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுணும். கட்டி இல்லாமல் நல்லா கிளறணும். நெய் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி நெய்க்கு தேவையான அளவு நிறையா போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் நெய் இருக்கிறதுனால நெய் யூஸ் பண்ணுவோம்.
ரெடி டு சர்வ் த கேசரி. ஃபினிஷ். இப்போ நெக்ஸ்ட்டு பொங்கல் கொஞ்சம் வைக்கலாம். பொங்கலும் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், மீன் பொங்கல். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு நல்லா லைட்டாக வறுத்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வறுபட்ட பிறகு அரிசி போட்டு நம்ம களைஞ்சிட்டு தண்ணி வச்சு வச்சுக்குவோம். 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போதும். 1 டம்ளர் பச்சரிசி போட்டுக்கலாம். போட்டு களைஞ்சி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சீரகம், லைட்டாக எண்ணெய், உப்பு இதை போட்டு ப்ரெஷர் பண்ணி வச்சிடலாம். என் பையனுக்கு ஸ்நாக்ஸு பேரிச்சம்பழம், வாழைப்பழம், ஃப்ரூட் ஸ்நாக்ஸு. பையன் ஸ்கூல் கிளம்பிட்டான், கிளப்பியாச்சு. டெய்லியும் அடம் பண்ணிட்டு தான் இருக்குது. தங்கம் அழகாக ஸ்கூல் போகிறார் இன்னைக்கு. போயிட்டு ரெஸ்டிங் டைம், பீஸ் இன் மைண்ட். ஸோ ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் விவாஸ்.